பரிகார முறை என்பது என்ன? பணம் காசு செலவு பண்றது பரிகாரமா? பணம்லாம் செலவு பண்ணேன், 3 வருஷம் ஆச்சு, நான் பரிகாரம் பண்ணி என்ன கல்யாணம் நடக்கல. செவ்வாய் தோசைன்னுவாங்க, நாக தோசைன்னுவாங்க, சர்ப்ப தோசைன்னுவாங்க, ராகு கேது தோசைன்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பணம் காசு கொடுத்து செய்வது பரிகாரம் இல்லை, இது தவறான நடைமுறை. இவங்கள்ட்ட காசு கொடுக்கறத விட பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போங்க. அஸ்ட்ரோ தமிழர் நேயர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பாலமுருகன். DA அஸ்ட்ரோ முடிச்சிருக்கேன். 25 வருடங்களுக்கு மேலாக இந்த ஜோதிட தொழிலை மேற்கொண்டு வருகிறேன். பரிகார முறை என்பது இப்போ மக்களால் நிறைய கடைபிடிக்கப்படுது. பரிகார முறை என்பது என்ன? முதல்ல அது வேணும் உங்களுக்கு. பரிகாரம் என்பது பணம் காசு செலவு பண்றது பரிகாரமா, இல்ல நம்ம கோயில்களுக்கு போறது பரிகாரமா அப்படின்றத நீங்க மக்கள் சிந்திச்சு உணரணும். பரிகாரம் பண்றவங்களும் ஜோதிடர்கள் தான். உதாரணத்துக்கே சொல்றேன், நான் நிறைய கோயில்களில் 50,000 அதை கூட கலெக்ஷன் பண்றாங்க. எதுக்கு கலெக்ஷன் பண்றாங்க? இந்த கல்யாண விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பரிகார முறைகள் இருக்கும் நம்ம நாட்டில். எப்படி செவ்வாய் தோசைன்னுவாங்க, நாக தோசைன்னுவாங்க, சர்ப்ப தோசைன்னுவாங்க, ராகு கேது தோசைன்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அங்கே அந்த மாதிரி கிரகங்களில் ராகு கேது பாம்புகளை செஞ்சு வச்சு பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட 20,000 கொடுங்க, உடனே கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் வயசு தாண்டிடுச்சு, உடனே கல்யாணம் நடந்துருன்னுவாங்க. கல்யாணம் நடக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா 35 வயசு வரைக்கும் சிலர் கல்யாணம் முடிக்காமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி 20,000 கொடுத்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடலாம்ல, அப்படிலாம் கிடையாது. பரிகாரம்னா கிரக நிலையில் அந்த கல்யாண காலம் வந்தால் தான் உங்களுக்கு கல்யாணமே முடியும். அப்போ கிரகங்கள், அப்போ நீங்கள் காசு கொடுத்தாப்புல அந்த கிரகம் சீக்கிரம் வந்துடுமா? 3 வருஷம் கழித்து வர்றத ஒருத்தருக்கு 33 வயசில் கல்யாணம் நடக்க போகுது. 30 வயசில் நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க, உடனே கல்யாணம் நடக்காது. 33 வயசில் தான் நடக்கும். நீங்கள் செலவு பண்ணால் கூட. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரிகாரம் என்பது அப்போ நம்ம செய்யக்கூடாது என்பது புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் தோஷம் இருக்கும். இப்போ ராகு கேது தோஷம் அப்படின்றாங்க, அதுதான் சர்ப்ப தோஷம்னு சொல்கிறது. அப்போ ராகு கேதுன்னா ராகுடைய ஸ்தலங்களுக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போங்க. இவங்கள்ட்ட காசு கொடுக்கறத விட திருநாகேஸ்வரம், காளகஸ்தி, ராகு கேதுனுடைய ஸ்தலங்களுக்கு போங்க. அது வைப்ரேஷனான ஸ்தலங்கள். முனிவர்கள் ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள். அது நீங்கள் அந்த ஸ்தலத்துக்குள்ளே போனாலே உங்களுக்கு என்ன செய்யும்? காலம் கணிஞ்சு வரும். ரொம்ப லேட்டாக இருக்கிறது சீக்கிரமாக வரும். தாமதம் என்பது தான், ரொம்ப தாமதம்லாம் படாது. இதுதான் பரிகாரம். அங்கே போய் அந்த கோயிலுக்கு போய் ராகு கேதுக்கு அர்ச்சனை கொடுக்கறது தான் பரிகாரமே ஒழிய நீங்கள் பணம் காசு செலவு பண்ணுறது தான் பரிகாரம்னு நினச்சிங்கனாக்க பணமும் விரயமாகி உங்களுக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஆமாம், அப்படி தான் ஜோசியர்லாம் ஏமாற்றுவாங்கன்ற ஒரு கட்டத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. பணமெல்லாம் செலவு பண்ணேன், 3 வருஷம் ஆச்சு, நான் பரிகாரம் பண்ணி என்ன கல்யாணம் நடக்கலை அப்படின்ற காலகட்டத்துக்கு எங்கே போகும்? இது ஜோதிடத்தை குறை சொல்கிற நிலைக்கு போயிடும். ஏன்னா அவங்களும் ஜோதிடர்கள் தானே. அப்போ கிரகங்களுக்கெல்லாம் பரிகாரம் எந்த மூல நூல்லுமே கிடையாது. இப்படின்னா செலவு பண்ணால் தான் கல்யாணம் நடக்கும்னு எந்த மூல நிலையிலும் கிடையாது. மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்கு? கோயிலுக்கு போங்க. எந்த கிரகம் உங்களுக்கு தோஷத்தை தருதோ அந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் மிதிச்சாலே போதும். அர்ச்சனைன்றது அப்புறம். அந்த கோயில் வாசலில் மிதிச்சாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஏற்படும். ஆண்டவனுக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன நடக்குது? இப்போ கல்யாணம் தாமதத்துக்காக வந்திருக்காருன்னு ஆண்டவன் என்பது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காருன்றது சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஆண்டவனுக்கு தெரியும் இல்லையா? ஓ, கல்யாணத்துக்காக வந்திருக்காரு, சீக்கிரம் கல்யாணம் முடியணுன்ற அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ஏற்பட்டு சீக்கிரம் கல்யாணம் முடியுமே ஒழிய, அதை விட்டுட்டு ஜோதிடத்தினுடைய அடிப்படை தன்மையே புரியாதவங்கள்ட்ட போயிட்டு நான் 20,000 30,000 கொடுத்தேன். ஏன்ட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, ஐயா நான் செலவு பண்ணேன், இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலைன்னு. நான் இப்போ ஜாதகத்தை பார்த்து சொல்லுவேன், இந்த வருஷம் தான்மா கல்யாண பீரியடே உனக்கு, அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி செலவு பண்ணேன்னா எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் பரிகாரம் என்பது பணம் காசு கொடுத்து செய்வது பரிகாரம் இல்லை, இது தவறான நடைமுறை. கோயிலுக்கு போவது சிறந்த பரிகார முறை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கல்யாணத்தில் தோஷங்களை பற்றி சொன்னேன். ராகு கேது செவ்வாய் மட்டுமே கல்யாணத்தில் தடங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க செவ்வாய் தோஷம், ராகு கேது தான் கல்யாணத்தை தடை பண்ணுது, கல்யாணம் முடியாமல் இருக்குன்னு. 9 கிரகங்களும் அவங்க ஜாதகத்தில் கல்யாண விஷயத்தில் ஒவ்வொரு லக்கண வாரியாக தடை பண்ணும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் ராகு மட்டும் கிடையாது. 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் தோஷம், லக்கணத்தில் 2ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபண்டமெண்டல் பேசிக்கை வச்சு உங்கள்கிட்ட பணம் காசுலாம் நிறையா பேர் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் செலவழிக்க வேண்டாம். இந்த செவ்வாய் தோஷம் இருந்துச்சுனாக்க செவ்வாய்ன்றது என்ன? முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு. செவ்வாய்க்குன்னே ஒரு தேசம் இருக்குது, வைத்தீஸ்வரன் கோயில் தான் செவ்வாய் கிரகத்தினுடைய பரிகார ஸ்தலம். நீங்கள் அங்கே போங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. இதை விட செவ்வாயினுடைய கிரக தேவதைன்னு ஒன்று இருக்குது, அது முருகன் இல்லையா? அப்போ முருகனுடைய கோயில் எங்கே? அப்போ அவர் பழனி மலைக்கு போக வேண்டாம், ஏன்னா அது கல்யாணம் முடிக்காத முருகன் இல்லையா, சிறுவன். அப்போ கல்யாணம் முடிச்சு எங்கே இருக்காரு? அப்போ திருப்பரங்குன்றம் போங்க, திருத்தணி போங்க, அங்கே வள்ளி தெய்வானையோட காட்சி தர்றாரு, அது பரிகார ஸ்தலம் செவ்வாய் தோஷத்துக்கு. சரிங்களா?
சரி, அடுத்து கல்யாணத்தில் அடுத்தது ராகு கேது தோஷம் பற்றி சொன்னேன் நான். ராகு கேதுன்றது என்ன உங்களுக்கு? ராகு கேதுன்றது சர்ப்ப கிரகங்கள் இல்லையா? அப்போ ராகு கேதுக்கு எங்கே போகணும்? நீங்கள் காளகஸ்தின்னு ஒரு ஊர் ஆந்திராவில் இருக்குது, அந்த ஸ்தலத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டில் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போகலாம். அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா ராகு கேது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, அதே மாதிரி நான் சொன்னேன் ராகு கேது செவ்வாய் போக மற்ற கிரகங்களுக்கும் தோஷம் உண்டு பண்ணுன்னு சொன்னேன். எல்லா கிரகம் தோஷம் உண்டு பண்ணும். சூரியனும் தோஷத்தை உண்டு பண்ணும். சில நேரங்களில் கல்யாண தோஷங்களை உண்டு பண்ணக்கூடிய கிரகமாக வரும். ஒவ்வொரு லக்கண வாரியாக கிரகங்கள் கல்யாணத்துக்கு தடை பண்ணும். ராகு கேது செவ்வாய் மட்டும் இல்லை. அப்போ பாருங்க, உங்களுக்கு சூரியனும் தடை பண்ணும். ஓகேங்களா? சரி, அப்போ சூரியன் தடை பண்ணால் என்ன செய்யணும்? ஆடுதுறைக்கு பக்கத்தில் சூரியனார் கோவில் இருக்குது, அங்கே போங்க. உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சு போவோம். ஜோசியம் பார்க்கும்போது சூரியன் தான் தடை பண்ணுறாரு அப்படின்னா ஆடுதுறைக்கு போங்க, அங்கே சூரியனார் கோவில் இருக்குது, அது பரிகார ஸ்தலம் இல்லையா? சரி, அடுத்து பாருங்கள் சந்திரனும் கல்யாணத்தை தடை பண்ணுவார் சில ஜாதகங்களில். சில பேருக்கு ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தடை பண்ணும். அப்போ சந்திரன் கல்யாணத்தை தடை பண்ணிட்டா என்னங்கய்யா செய்கிறது அப்படின்னா திங்களூர் போங்க. சரிங்களா? தஞ்சாவூர் மாவட்டத்தில் திங்களூர்னு ஒரு கோயில் இருக்குது, அது சந்திரனுடைய ஸ்தலம். சரி, சந்திரனுடைய கிரக தேவதைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவர் சந்திரன் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீரங்கம் திருப்பதிக்கு போங்க. அப்போ உங்களுக்கு அந்த கல்யாண தடை நீங்கும். செவ்வாயை பற்றி சொல்லிட்டேன் நான். அதுக்கு அடுத்து பாருங்கள் புதன் இல்லையா? புதன் கல்யாணத்தை சில ஜாதகங்களை தடை பண்ணும். அப்போ புதனுக்கு பரிகார ஸ்தலம் எதுங்க அப்படின்னு கேட்டால் புதனுடைய பரிகார ஸ்தலம் திருவெண்காடு அப்படின்னு இருக்கு. சரிங்களா? திருவெண்காடு போங்க. திருவெண்காடு ஸ்தலம் புதனுடைய பரிகார ஸ்தலம். உங்கள் கல்யாணம் என்பதே அந்த கல்யாண தடையை அங்கே உள்ள கிரகங்கள் உங்களுக்கு கல்யாண தடையை நீக்கும். சரி, புதனுக்கு அடுத்து வியாழன் இல்லையா? குரு பகவான் சொல்கிறோம். வியாழன்னாலும் ஒன்று தான், குரு பகவான் ஒன்று தான். உங்களுக்கு மன்னார்குடி பக்கத்தில் ஆலங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, குருஸ்தலம். அங்கே போங்க, உங்களுடைய கல்யாணம் தடைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்து பாருங்கள் வெள்ளின்னு சொல்கிறது. வெள்ளின்றது சுக்கிரன் ஒரு கிரகம், அதை வெள்ளின்னு சொல்கிறது இல்லையா? நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகங்கள் அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை சுக்கிரன் என்பது சொல்கிறது. கிரக நிலையில் ஜோதிடத்தில் சுக்கிரன் சொல்கிறது. அப்போ சுக்கிரனுடைய தடை ஏற்பட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னா கஞ்சனூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது சுக்கிரனுடைய ஸ்தலம். அங்கே போங்க, உங்களுடைய கல்யாண தடையில் நிவர்த்தி ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ சனி பகவான் எங்கே? எல்லாரும் தெரிஞ்சது தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான், திருநள்ளாறு போங்க. சனியினால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கள் இப்படி நீங்கள் போகிறத விட்டு செலவு பண்ணுறதை தயவுசெய்து நிறுத்திக்கிட்டு இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போங்க. உங்களுக்கு குடும்பங்களுக்கும் நல்லது. இது உங்களுடைய கல்யாண தடைகள் காரிய தடைகள்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோடு சுபிச்சமாக இருப்பீங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்னதுலேருந்து என்ன தெரிஞ்சிருப்பீங்க? பரிகாரம் என்ற முறையே பணம் காசு செலவு பண்ணி செய்ய மாட்டேங்கிறத நான் நம்புகிறேன். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி அனுபவமான விஷயங்களை, துல்லியமான விஷயங்களை இல்லையா, உங்களுக்கு அஷ்டதமிழ் மூலம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களில், துல்லியமான விஷயங்களில், பகுத்தறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான், ஆனால் மூட நம்பிக்கை இல்லாத விஷயங்களில் அஷ்டதமிழ் மூலம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அஷ்டதமிழ் நேயர்களுக்கு நன்றி.